يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்துச் சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறையில்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்துள் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்துள் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும், வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும், வறுமையின் பிடியிலிருந்தும், கோர விபத்திலிருந்தும், கொடிய நோய் நொடிகளிலிருந்தும், கெட்ட மௌத்திலிருந்தும், கெட்ட ஆட்சியாளரிலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹலாலான வழியில் சம்பாதித்து ஹலாலான வழியில் செலவழிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் வாழச் செய்வாராக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நாளினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, குர்ஆன் சுன்னா கூறும் அழகிய உபதேசங்கள் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு அழகான ஒரு உபதேசத்தை செய்கிறான். அந்த உபதேசத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த சில நபித்தோழர்களுடைய வரலாற்றையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்ன என்பதனை நாம் முதலில் பார்ப்போம். 35வது அத்தியாயம் 5வது வசனம். 35வது அத்தியாயம் 5வது வசனம். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக மனிதர்களை அழைத்து ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறார். குர்ஆன் 2 விதமாக மனிதர்களை அழைக்கும். ஒரு விதம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக மனிதர்களை அழைப்பான். அந்த அழைப்புக்குள்ளால முஸ்லீம்களும் இருப்பாங்க, கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க, யூதர்கள் இருப்பாங்க, மஜூசிகள் இருப்பாங்க. உலகத்தில் என்னென்ன கொள்கை கோட்பாடுகளில் இருக்கிறாங்களோ, எந்தெந்த மதங்களில் இருக்கிறாங்களோ, என்னென்ன வழிபாட்டு தலங்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் அழைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில உபதேசத்தை சொல்லுவான். இன்னொரு அழைப்பு எப்படி இருக்கும்னா, பர்டிகுலராக குறிப்பிட்டு அல்லாஹ் முஃமின்களை மட்டும் அழைப்பான், இறை நம்பிக்கையாளர்கள் மட்டும் அழைத்து சில உபதேசத்தை செய்வான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற உபதேசம் எப்படின்னா, 35வது அத்தியாயம் 5வது வசனத்துல பொதுவா உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் அழைத்து ஒரு விஷயத்த சொல்றான். அது என்ன விஷயம் பாருங்க. யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது.
ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த துன்யா, இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடியவனும், அதாவது ஷைத்தான், அல்லாஹ் சொல்றான், ஏமாற்றக்கூடிய அந்த ஷைத்தானும் அல்லாஹ்வின் விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், ரொம்ப கவனத்தோட இருங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை அழைத்து சொல்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது. இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் என்னென்ன வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கிறான்? நிறைய வாக்குறுதிகள் உண்டு. ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குறுதி என்ன? கண்டிப்பாக மரணம் என்பது வரும். இது ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதி பொய்யாகுமா? மரணம் யாருக்காச்சும் வராமையே போகுமா? மரணம் என்பது கண்டிப்பாக உண்டு. அல்லாஹுடைய வாக்குறுதிகள்ல அது ஒன்று. அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் மரணிச்சிட்டீங்க அப்படின்னா மன்னரை வாழ்வுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது அல்லாஹுடைய வாக்குறுதி. இது யாராச்சும் பொய்யாக்க முடியுமா? அந்த மன்னரைக்கு பின்னாடி மறுமை வாழ்வுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை யாராச்சும் பொய்யாக்க முடியுமா? இன்னும் ஒரு சில விஷயங்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு வாக்குறுதியாகவே கொடுக்குறான். அதையெல்லாம் நீங்கள் 10-11 எடுத்துக்காதீங்க. பொதுவாகவே இந்த மனிதர்கள் எப்படின்னா, இந்த உலகம் சார்ந்த ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கண்களுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. கண்களுக்கு முன்னாடி தெரியணும், அதுவும் ரொம்ப லாபமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆர்வப்பட்டு போவாங்க. கண்ணுக்கு தெரியாத லாபங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஆர்வம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த துனியா உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த துனியா ஒருத்தனை ஏமாத்திட்டுன்னு வைங்களேன், அவனை விட நஷ்டவாளி வேறு யாரும் கிடையாது. இந்த துனியாவில் ஒருத்தன் ஏமாந்துட்டான் அப்படின்னா இந்த துனியா வேண்டுமானால் அவனுக்கு சுபிட்சமாக இருக்கலாம், இந்த துனியா அவனுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். யாருக்கு? இந்த துனியா யாரை ஏமாற்றி விட்டதோ, இந்த துனியாவால் யார் ஏமாற்றப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிடக்கூடாது, சீக்கிரமாக செத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. இந்த எண்ணம் யாருக்கு வரும்? இந்த துனியா யாரை ஏமாற்றி விட்டதோ அல்லது இந்த துனியாவில் யார் ஏமாந்துட்டாங்களோ அவங்களுக்கு இந்த துனியா ரொம்ப அழகாக தெரியும், ரொம்ப அழகாக தெரியும். ரப்பு சொல்கிறான், இந்த துனியா யாரை ஏமாற்றி விட்டதோ, இந்த துனியாவால் யார் ஏமாற்றப்பட்டுட்டாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமையில் எந்த ஒரு நற்பேரும் இருக்காது. ஏன்னா இந்த துனியாவிலேயே அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிருது. நாளை மறுமையில் அவங்களுக்கு எந்த ஒரு நற்பாக்கியமும் இல்லாமல் போயிடும். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த துனியா அவங்களை ஏமாத்திர வேண்டாம், ஆனால் ஏமாத்திரும். இந்த துனியாவால் ஏமாற்றப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இந்த துனியா ஏமாற்றிய மனிதர்கள் நம்ம கணக்கிட்டு சொல்லவே முடியாது. ஏமாறாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த துனியாவில் யார் ஏமாறலையோ அவங்க தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் சொர்க்கவாதிகள். ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் இந்த துனியாவில் ஏமாந்து போயிடுவாங்க. எப்படி ஏமாறுறோம் அப்படின்றதே தெரியாதுங்க, அப்படி ஏமாத்திரும் இந்த துனியா. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கையாக சொல்கிறான், இந்த துனியா உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இன்னைக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸினுடைய இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம் பார்த்தீங்களா? இந்த துனியா நம்மளே ஏமாத்திடக்கூடாது. யார் இந்த துனியாவால் ஏமாற்றப்பட்டுட்டாங்களோ அவங்க நஷ்டவாளி. நமக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் வாழ்ந்தார்கள், அவர்களும் இந்த துனியாவால் ஈர்க்கப்பட்டு இந்த துனியாவுக்கு அடிமைப்பட்டு போய் கிடந்தாங்க ஒரு காலகட்டத்தில். பிறகு அவங்களுக்கு சத்தியம் வந்தது, அந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள், உறுதியாக பற்றி பிடித்தார்கள், இந்த உலகத்திற்கே முன் உதாரணமாக வாழ்ந்துவிட்டு சென்று விட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களில் ஒரு சில மனிதர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சயீத் பின் ஆமிர். யாரு? சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மக்காவாசி. இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி இவர்களுடைய உழைப்பு இஸ்லாத்திற்கு எப்படி இருந்தது, இவர்களின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னென்ன பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறான் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சயீத் பின் ஆமிர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்.
எப்படி வந்தாங்கன்னா, ஹுபைப் இப்னுல் அதி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய மரணம்தான் சயீத் பின் ஆமீருடைய மனமாற்றத்திற்கு ஒரு காரணம். சொல்லப்போனால் மாற்றத்தை ஏற்படுத்திய மரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். மனமாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மரணம். யாருடைய மரணம்? ஹுபைப் இப்னுல் அதி, ஹுபைப் பின் அதி என்கிற ஒரு நபித்தோழருடைய மரணம். இந்த ஹுபைப் ரலியல்லாஹு மதீனாவை சார்ந்தவங்க. மதீனாவை சார்ந்தவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பெயர் சூட்டினாங்க? அன்சாரிகள். மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்கல்ல, மக்காவுல இருந்தோ மற்ற ஊர்களில் இருந்தோ ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட பேர் வச்சாங்க? இஸ்லாமிய ஷரியத் என்ன சொல்லும்? முஹாஜிர். முஹாஜிர் அன்சாரிகள். முஹாஜிர்னா என்ன? ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க, தியாகம் செய்து வந்தவர்கள். அன்சாரிகள்னா என்ன? யாரெல்லாம் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய சொந்த ஊர், சொந்த நாடு, சொந்த பந்தங்கள், சொத்து பத்துகள் அனைத்தையும் விட்டுட்டு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த மார்க்கமும் எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் மதீனாவிற்கு வந்தார்களோ, அப்படி வந்த அந்த மனிதர்களை தன் உடன் பிறந்த சகோதரர்களாய் பார்த்து பாவித்து அனைத்து விதமான உதவிகளும் செய்தவர்கள் யாரு? அன்சாரிகள். அப்போ ஹுபைப் இப்னுல் அதி மதீனாவை சார்ந்தவர், அன்சாரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்திய மார்க்கத்தை சொல்றாங்க. சத்திய மார்க்கத்தை சொல்லும் பொழுது பல மக்கள் நியாயத்தோடு சிந்திச்சு பார்த்த நிறைய மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அப்படி ஹிதாயத்து கொடுக்கப்பட்ட மனிதர்களில் இந்த ஹுபைப் இப்னுல் அதியும் ஒருத்தவங்க. அவங்க பேசினாங்கன்னா ரொம்ப அழகாக பேசுவாங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டுல்ல, அந்த மாதிரி இந்த ஹுபைப் இப்னுல் அதி பேசும்போது கவிநயத்தோடு பேசுவாங்க. சும்மா சாதாரணமாக சில மனிதர்கள் பேசும்போது நம்ம பார்க்குறோம்ல, சில மனிதர்கள் பேச ஆரம்பித்தாவே 4 பேரை கடிச்சிட்டு தான் பேசுவாங்க. ஆனால் கடிக்கிறதே தெரியாது. அப்புறம் இந்த யோசித்து பார்த்தா தான் தெரியும், மனுஷன் நம்மளை இப்படி பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்படிலாம் இருக்கிறாங்க. நம்ம வேறு எங்கேயும் பார்க்க தேவையில்லை, நம்ம பள்ளியிலேயே அப்படி இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க. ஆனால் பேசி முடிச்சு நம்ம போனதுக்கு இந்த மனுஷன் எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா, எம்மாடி ரொம்ப வில்லங்கமான ஆள் இவர், பார்த்து தான் பேசணும் அப்படின்னு. இப்படி அந்த மாதிரி சில மனிதர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப வெகுளித்தனமாகவே பேசுவாங்க. உள்ளக்கையும் ஒன்று இருக்காது, வார்த்தையும் ஒன்று இருக்காது. சில மனிதர்கள் பேசும்போது அந்த வார்த்தையிலேயே ஒரு கவிநயம் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரா இவர் அப்படின்னு. அந்த மாதிரி ஹுபைப் இப்னுல் அதி இருக்கிறாங்கல்ல, அவர் பேச்சில் ரொம்ப நாவன்மை மிக்கவராக இருந்தார். கவிதை நயத்தோடு பேசுவார். வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும். ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை சிந்திச்சு பார்த்தா நிறைய இருக்கும். அந்த மாதிரி பொருள்பட பேசக்கூடியவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய அந்த சத்திய கொள்கையால் ஈர்க்கப்பட்டாங்க. ஈர்க்கப்பட்டு தன்னையே இஸ்லாத்தில் அர்ப்பணிச்சிட்டாங்க. இனி வாழ்வோ சாவோ எல்லாமே இந்த மார்க்கத்துக்காக வேண்டிதான் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. முடிவு எடுத்து ரொம்ப உறுதியோடு நடைபோட்டு இருக்கும் பொழுது தான் இஸ்லாத்தினுடைய முதல் போர் பத்ர் யுத்தம் நடக்குது. அந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட மனிதர்களில் இவங்களும் ஒருத்தவங்க. கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத தாண்டி அந்த பத்ர் யுத்தத்தில் வீரதீர செயல்பாடுகள் செஞ்சுருப்பாங்கல்ல, அதில் இவங்களும் ஒருத்தவங்க, ஹுபைப் இப்னுல் அதியும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இவங்களுடைய மரணம் அதற்கு அல்லாஹ் காரணமாக்கியது எது அப்படின்னா அந்த பத்ர் யுத்தத்தை தான். பத்ர் யுத்தத்தில் மௌத்தாகலை யார்? ஹுபைப் இப்னுல் அதி. உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்மளாம் அறிந்த ஒரு விஷயந்தான். பத்ர் யுத்தம் என்பது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு 2 தரப்பு மக்களாலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தை இலக்காக வைத்து அப்படிலாம் அந்த திசையில் நடக்கலை. வேற ஒரு காரணத்துக்காக வேண்டி நபியும் நபித்தோழர்களும் போனாங்க. போன இடத்துல சண்டை மூண்டுடுச்சு, அப்படியே போர்க்களமாக ஆயிடுச்சு. அப்போ பத்ர் யுத்தத்தில் நிறைய விஷயங்கள், பாடங்கள், படிப்பினைகள் நிறைய உண்டு. அதில் ஒரு சம்பவம் என்னன்னா, ஹாரிஸ் இப்னு ஆமீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள். அவர் மக்காவை சார்ந்தவர், காஃபிர், மக்காவை சார்ந்தவர். பேர் என்ன பேர்? ஹாரிஸ் இப்னு ஆமீர். இவர் மக்காவில் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்கவர், பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய குடும்பம் ரொம்ப பெருசு, நல்ல பெரிய குடும்பமும் கூட, நல்ல வசதியானவர்களும் கூட. இந்த ஹாரிஸ் இப்னு ஆமீர் என்பவர் பத்ரு போர்க்களத்தில் கொல்லப்படுறார்.
யாரால கொல்லப்படுறாரு தெரியுமா? இந்த ஹுபைப் இப்னுல் அதி தான் வந்து என்ன செய்யறாரு, அவரை கொல்றாரு. சரிங்களா? பத்ரு யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. பத்ரு யுத்தத்துல நிறைய இழப்புகளை சந்தித்தது காஃபிர்கள் தான், குஃபார்கள் தான். அவங்க ரொம்ப மனவேதனையோடு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. இந்த பத்ரு யுத்தத்தில் முக்கியமான பெரும் பெரும் தலைகள் எல்லாம் வந்து வீழ்த்தப்பட்டுச்சு. அபுஜஹில் போன்ற தலைகள் எல்லாம், எதிரிகள் எல்லாம் இந்த பத்ரு யுத்தத்தில் தான் கொல்லப்பட்டாங்க. அதில் வந்து இந்த ஹாரிஸ் இப்னு ஆமீரும் ஒரு ஆள். ஆனால் இந்த ஹாரிஸ் இப்னு ஆமீருடைய குடும்பத்தார்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. என்னன்னா, நம்ம குடும்பத்தில் ஒருத்தவர் இந்த ஹாரிஸ், அவரை யார் கொன்னாங்களோ அதுக்கு நம்ம பழி தீர்க்காம விடமாட்டேன் அப்படின்ட்டு வந்து என்ன செஞ்சாங்க, கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல தான் பத்ரு யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. பயங்கரமான அடி, பயங்கரமான தோல்வி. ஆனா இந்த அடிக்கு பின்னாடி, தோல்விக்கு பின்னாடி மக்கத்து காஃபிர்கள் அமைதியா இருக்கிறாங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? அடி வாங்கிட்டு போயிருக்கிறாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவுமே இல்லாமல் இருக்குது, இப்படி அமைதியாக இருக்கிறதும் ஆபத்து, வேற ஏதாச்சும் சூழ்ச்சி செய்யலாம்ல. அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி பத்ரு யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இப்படி அமைதியாக இருக்கிறாங்க, அங்கே வேற ஏதோ ஒரு சதி திட்டம் வந்து தீட்டப்படுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால மக்காவுக்கு போய் உங்களில் யாராச்சும் உளவு பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. அதில் வந்து தைரியமாக ஒரு 10 பேர் முன்னாடி வராங்க. 10 பேரை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எந்த மாதிரி ஒரு காலகட்டம் தெரியுமா? அதாவது அடி வாங்கின பாம்பை போய் கையால் பிடிக்கிற மாதிரி. இது சரியான கோபத்தில் இருக்கிறாங்க. பெரும் பெரும் தலைகள் கொல்லப்பட்டுட்டாங்க, பெரிய பொருளாதார சேதம், கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ளே யாராச்சும் போவாங்களா உளவு பார்க்கறதுக்கு? ஆனால் ஒரு 10 பேர் முன்னாடி வராங்க. அந்த 10 பேர் கொண்ட குழுவுக்கு தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தவங்களை ஆசிம் என்கிற ஒரு நபித்தோழரை நியமிக்கிறாங்க. அந்த 10 பேர் கொண்ட குழுவுக்கு தலைவர் யாரு? ஆசிம் ரலியல்லாஹ். மதீனாவுலேருந்து அந்த 10 பேர் அப்படியே போகிறாங்க, அப்படியே வராங்க. எதுக்கு வராங்க? மக்காவில் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு உளவு பார்க்கறதுக்கு அப்படியே வராங்க. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்தை தாண்டி வரும்போது உஸ்ஃபான் என்கிற ஒரு இடத்த அடைகிறாங்க. என்ன இடம்? உஸ்ஃபான். அந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பனூ லிஹ்யான் அப்படின்ற ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க தான். இப்படி ஒரு 10 பேர் மதீனாவில் இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி யாருக்கு தெரிய வருது? பனூ லிஹ்யான் என்கிற அந்த கோத்திரத்தாருக்கு தெரிய வருது. ஏன்னா இவங்களுக்கு இந்த பனூ லிஹ்யானுக்கு தெரியும், மதீனாவில் இருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து மக்காவிலவே மாட்டிக்கிட்டாங்கன்னா, அல்லது மதீனாவில் இருந்து யாரையாச்சும் ஒருத்தவங்க பிடிச்சி மக்காவாசிகளுக்கு கொடுத்தாங்கன்னா நிறைய நமக்கு சன்மானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த சமயத்தில் 10 பேர் அங்கேருந்து அப்படியே வராங்க. இவங்களுக்கு லட்டு மாதிரி கிடைக்குது, 10 பேரில் விட்டுறக்கூடாது இதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனூ லிஹ்யான் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒரு 100 வீரர்களை ரெடி பண்ணுறாங்க. அந்த 100 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னா, அம்பு எய்கிறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. அந்த மாதிரி ஒரு 100 பேரை ரெடி பண்ணி இந்த 10 பேரை கைது பண்ணி நம்ம வந்து மக்கால கொண்டு போய் வந்து நினச்சி சிறை பிடிச்சி மக்கால போய் நம்ம வித்தரலாம், யார் யாருக்கு தேவையோ அவங்கள கொடுத்து நிறைய காசு பணத்தை வாங்கிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த முடிவின் அடிப்படையில் 100 வில் வித்தைக்காரர்கள் வீரர்கள் வர்றாங்க. இந்த 10 பேரை பின்தொடர்றாங்க. 10 பேரும் சுதாரிச்சிடறாங்க. ஆஹா, நம்மளை வந்து பின்தொடர்றாங்க, இவங்கள்ட்ட நம்ம சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஒரு மலைக்கு மேலேயும் ஏறிடுறாங்க. ஏறிட்டா மலைக்கு மேலே ஏறிட்டு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது. மேலே ஏறி இருந்தால் கல்லை தூக்கி போடலாம், அதை தூக்கி போடலாம், தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால கீழே நிற்கக்கூடிய அந்த 100 பேரும் மேலே நிற்கக்கூடிய அந்த 10 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எப்படி? வாங்க கீழே வந்துருங்க, நமக்குள்ளே பேசிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழுவினுடைய தலைவர் ஆசிம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரியுதுன்னா, இவனை வந்து காஃபிர்கள், இவங்கெல்லாம் வந்து வாக்குறுதி கொடுத்தா வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வாக்குறுதியில் நிற்கக்கூடிய ஆட்கள் கிடையாது, ரொம்ப மோசமானவங்க. சொல்கிறாங்க, இல்லை உங்கள் பேச்சுவார்த்தை நாங்கள் நம்பலை, வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பேச்சுவார்த்தையினுடைய கடைசியில் ஒரு 7 பேர் வந்து என்ன செஞ்சாங்க, கீழே இறங்கி வந்துடுறாங்க. எத்தனை பேர்? அதில் ஆசிம் ரலியல்லாஹு ஒருத்தவங்க வந்துடுறாங்க. 7 பேரும் கீழே வந்தவொடனே 7 பேரையும் வந்து என்ன செஞ்சாங்க, கொன்னுறாங்க.
மிச்சம் 3 பேர் எங்கே இருக்கிறாங்க? மலைக்கு மேலே இருக்கிறாங்க. அந்த 3 பேர் யாரெல்லாம் அப்படின்னா, ஒன்று ஹுபைப் ரலியல்லாஹ், இன்னொன்று சயீதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து அப்துல்லா பின் தாரிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் நபித்தோழர். 3 பேர் மேலே இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடக்குது, இன்னும் சரி வரல. கீழே இருந்து அம்பையை ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, 3 பேரும் கீழே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த அப்துல்லா பின் தாரிக் நினைக்கிறாரு, இவனக்கிட்ட நம்ம எதுக்கு அடிபணிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்களோட சண்டை போடுறாங்க. அப்துல்லா பின் தாரிக்கையும் வந்து என்ன செஞ்சுறாங்க, கொன்னுறாங்க. மிச்சம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம்? சயீதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க ஹுபைப் ரலியல்லாஹ். 2 பேரை எங்கே கொண்டு போகிறாங்க? மக்காவினுடைய சந்தைக்கு கொண்டு போகிறாங்க. மக்காவினுடைய சந்தைக்கு கொண்டு போனால் அங்கே வந்து இந்த சயீதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறார்ல, அவரை வந்து சஃப்வான் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் விலை கொடுத்து வாங்குறாங்க. யாரு? சஃப்வான் கோத்திரத்தார்கள். எதுக்கு வாங்குறாங்க? வேலைக்கெல்லாம் இல்லை, மற்ற வீட்டில் வச்சு உரை வச்சு என்ன செய்யலாம், பணிவிடைக்கு, அதுக்காண்டி இல்லை, கொல்றதுக்காக வேண்டி. ஏன்னா பத்ர் யுத்தத்தில் வந்து பழி தீர்க்கணும் அப்படின்றது வெறியோடு இருக்கிறாங்க. அதனால இந்த சயீதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சஃப்வான் கோத்திரத்தை சார்ந்தவங்க வந்து என்ன செய்கிறாங்க, விலைக்கு வாங்கி தன்ஈம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று உண்டு எங்கே, மக்காவில். அங்கே கூட ஆயிஷா பள்ளி உம்ராவுக்கு போனவங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜுக்கு போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹ்வுக்கு வந்து பெருந்தொடக்கு வந்து ஏற்பட்டுரும். அப்போ வந்து தவாஃப் செய்ய முடியாதுல்ல, அதனால் தவாஃப் செய்யாமல் இருப்பாங்க. சுத்தமானதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த தன்ஈமில் போயிட்டு மறுபடியும் வாங்க அப்படின்வாங்க. ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹ் அங்கே போயிட்டு வந்து என்ன செய்வாங்க, வருவாங்க. அந்த தன்ஈம் என்கிற அந்த இடத்துல தான் பழி தீர்க்கப்படக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. இந்த சஃப்வான் கோத்திரத்தார்கள் அந்த சயீதை கூட்டிட்டு போயிட்டு சுபஹானல்லாஹ் ரொம்ப கொடூரமான முறையில் வந்து என்ன செய்கிறாங்க, கொன்னுறாங்க. ரொம்ப கொடூரமான ஒரு முறையில். இப்போ அந்த 10 பேரில் மிஞ்சி இருக்கிறது யார் மட்டும்தான் இருக்கிறாங்க? ஹுபைப் ரலியல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த ஹுபைப் ரலியல்லாஹ்வை யார் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த ஹாரிஸ் குடும்பத்தார் இருக்காங்கல்ல, அவங்க வாங்குறாங்க. வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் கொஞ்ச நாள் வீட்டில் வைக்கிறாங்க. வச்சுட்டு தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது புனித மாதங்கள் வந்துடுது. அப்போ புனித மாதங்களில் வந்து அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா, போர் செய்ய மாட்டாங்க, யாரையும் கொல்ல மாட்டாங்க. அதனால இந்த மாதம் கழியட்டும், அடுத்து நம்ம இவரை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கும் போது ஹாரிஸுடைய அந்த குடும்பத்தாருடைய வீட்டில் ஹுபைப் ரலியல்லாஹ் கைதியாக சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட நாள் அறிவிக்கப்பட்டுடுச்சு, ஹுபைபுக்கு இந்த நாளில் இந்த இடத்துல ரொம்ப கொடூரமான ஒரு முறையில் பழி தீர்க்கப்படக்கூடிய அந்த எண்ணத்தோடு அவர் கொல்லப்படுவார் அப்படின்னு. அந்த நாள் அப்படியே நெருங்குது. நெருங்கி 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 வரும் பொழுது இதில் இன்னொரு செய்தி என்னென்னா, ஹுபைப் ரலியல்லாஹ் நாள் நெருங்க நெருங்க ஒரு பயம் வரும்ல, ஒரு அச்சம் வரதானே செய்யும். ஐயோ நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது, நமக்கு சாவ போகிறோம், கொல்லப்பட போகிறோம் அப்படின்னு ஒரு அச்சம். ஆனால் அவங்களுடைய முகத்துலையோ கண்கள்லையோ பேச்சிலையோ அந்த மாதிரி எந்த பதற்றமுமே இல்லையா. யார் சொல்கிறா? அந்த ஹாரிஸ் ஒருத்தர் கொல்லப்பட்டார்ல, அவருடைய மனைவி சொல்கிறாங்க. அதோட கூடுதலாக சொல்கிறாங்க, யார்? இந்த ஹாரிஸ் என்பவருடைய அந்த மனைவி சொல்கிறாங்க, ஹுபைபினுடைய கையில் நான் பார்த்தேன், மக்காவில் அந்த சீசனில் திராட்சை கனியே கிடையாது, ஆனால் அவருடைய கையில் திராட்சை கனி இருப்பதை நான் பார்த்தேன். அல்லாஹ்வே அவருக்கு உணவளிக்கிறானோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிற அளவுக்கு அவர் வந்து என்ன செஞ்சார், ரொம்ப நம்பிக்கையோட எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருந்தார். அப்போ எந்த நாளில் வந்து ஹுபைப் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்தோமோ அந்த நாள் நெருங்கி வந்த போது அவர் தன்னுடைய உடலை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி எங்களிடத்த ஒரு சவர கத்தி ஒன்று கேட்டார். தேவையில்லாத முடிகளை அகற்றுறதுக்கு கத்தியும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கத்தியை வந்து கொடுத்தது யார் அப்படின்னா, அந்த ஹாரிஸுடைய மனைவி சொன்ன பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பிள்ளை தான் வந்து என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் கொடுத்தாங்க. கத்தியை கொடுத்துட்டு வந்துட்டாப்புல. அப்போ ஹுபைபுல்லா அதையும் கேட்டார், தம்பி கத்தியை கொண்டு வரிய, எப்படி நான் தான் வந்து என்ன செய்ய போகிறேன், மரணிக்க போகிறேன், சாக போகிறேன், நீயும் என்னுடைய எதிரியினுடைய பிள்ளை தான், எதிரி தான், உன்னை பிடிச்சி இந்த கத்தியில் நான் ஏதாச்சும் செஞ்சிருவேன், அதாச்சும் உன்னை கொன்னுருவேன், அந்த மாதிரி உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்ட்டு அந்த தம்பி போயிட்டாராம். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் அநியாயமான ஒரு முறையில் வந்து என்ன செய்யக்கூடாது, எந்த உயிரையும் எடுக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனத்தோடு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த சம்பவத்துக்கு பின்னாடி முடிகள் எல்லாமே அகற்றப்பட்டுடுச்சு. அந்த நாள் வருது. அந்த நாள் வந்துச்சுன்னா அதே மாதிரி அந்த தன்ஈம் என்ற இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு அந்த கழுமரத்தில் ஏற்றுறாங்க. கழுமரத்தில் ஏற்றி சுற்றி அம்பு எய்யக்கூடிய வீரர்கள்
அவங்கள குறிபார்த்து அம்பு எய்கிறாங்க. அம்பு எய்தா போகக்கூடிய ஒவ்வொரு அம்புகளும் நம்முடைய உடம்புல பல இடத்த தைக்குது. அப்படியே உயிரும் போகாது. அங்கங்கே குத்தி குத்தி குத்துயிரும் கொலையுருமா இருப்பாங்கல்ல, அப்போ அங்கேருந்து எடுத்து கீழே தூக்கி போட்டுருவாங்க. துடிச்சு சாவாங்க. எவ்வளோ வேதனையானது! இந்த மாதிரி அம்பு வச்சு எய்கிறாங்க, கடுமையான முறையில் தாக்கப்படுறாங்க, மறுபடியும் கீழே எடுத்து போடுறாங்க. அப்படி கீழே எடுத்து அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது காஃபிர்கள் கலந்து கேட்டாங்க, இப்பவும் இல்லை, உன்னை பிழைக்க வச்சு நல்ல முறையில் வாழ வைக்கிறதுக்கு எங்களால் முடியும். நீ ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லு, என்ன, இந்த இடத்துல எனக்கு பதிலாக முகம்மது இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன், இதை மட்டும் சொல்லு. நீ கலிமாவை விட்டு வெளியில் வர்றது, இஸ்லாத்தை விட்டு வெளியே, அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் வேண்டாம். இப்போ நான் படக்கூடிய இந்த கஷ்டத்தில் இந்த இடத்துல எனக்கு பதிலாக முகம்மது இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லு அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் முகம்மது நபியினுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட என்னுடைய உள்ளம் என்ன செய்யாது, விரும்பாது அப்படின்னாங்க. ரொம்ப கோபத்தோட மறுபடியும் கடுமையான ஒரு முறையில் தாக்கப்பட்டு கடுமையான முறையில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அப்படி கொல்லப்படுறதுக்கு, சாகிறதுக்கு, ஷஹீதாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹுபைப் இப்னு அதி என்ன செய்கிறாங்க, ஒரு துவா ஒன்று செய்கிறாங்க. அல்லாஹ்வை பார்த்து என்ன செய்கிறாங்க, அல்லாஹும்ம அஹ்சிஹும் அததா வக்துல்ஹும் பததா வலா துப்கி மின்ஹும் அஹதா. யா அல்லாஹ், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீ கணக்கிட்டுக்கோ, யாரையும் விட்டுறாத, எல்லாத்தையும் கொன்று விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவா ஒன்று செய்கிறாங்க. இப்போ ஹுபைப் இப்னு அதி இப்படி கடுமையான முறையில் தாக்கப்பட்டு கொல்லப்படுறாங்கல்ல, அந்த மக்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த வேடிக்கை பார்த்த மனிதர்களில் ஒரு ஆள் யாரு? இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய அந்த சயீத் பின் ஆமீர். ஹுபைப் ரலியல்லாஹு மரணம் அடைகிறாங்க, கடுமையான முறையில் தாக்கப்படுறாங்க. சயீத் பின் ஆமீர் தனக்குள்ளேயே பேசுறாரு, என்னடா இது, இவ்வளோ கொடூரமான ஒரு முறையில் தாக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கூட முகம்மது நபியை இப்படி கூட சொல்ல மாட்டிருக்கிறாங்களே, கொண்ட கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்களே அப்படின்னு இவங்களுடைய மரணத்தில் தான் சயீத் பின் ஆமீருடைய மனமாற்றமே ஏற்படுது. அப்போ இவங்க கொண்ட கொள்கை சாதாரணமான ஒரு கொள்கையாக இருக்காது. இந்த கொள்கையை சொல்லக்கூடிய மனிதரும் முகம்மதும் சாதாரணமான ஒரு மனிதராக இருக்க முடியாது. ஹுபைப் ரலியல்லாஹு கொல்லப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி மக்காவில் இருந்து அங்குள்ள மக்கள்கிட்ட நீங்கள் என்னடா கொள்கை இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு நேராக எங்கே போகிறாங்க, மதீனாவுக்கு போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து ஷஹாதா கலிமாவை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இஸ்லாத்திற்காக வேண்டியே அர்ப்பணிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூத்தாயிட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு மூத்தாயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில் பலவிதமான குழப்பங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரளவு அடக்கி ஆண்டு இஸ்லாத்துடைய வட்டத்துக்குள்ளே உமர் ரலியல்லாஹு வச்சு இருந்தாங்க. ஆனால் இந்த சிரியாவில் ஹிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பகுதியாகவே இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எங்கே அந்த ஹிம்ஸ் பகுதிகள். அப்போ அந்த ஊருக்கு ஒரு ஆளை ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதரை என்ன செய்யணும், ஒரு ஆளுநராக நம்ம என்ன செய்யணும், அனுப்பணும். யாரை அனுப்ப? அப்போ இந்த ஹிம்ஸ் பகுதிக்கு யாரை நம்ம கவர்னராக நம்ம அனுப்ப, பொறுப்பாளியாக நம்ம அனுப்ப அப்படின்னு பார்க்கும்போது உமர் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் தோன்றிய ஒரு மனிதர் யாரு? சயீத் பின் ஆமீர். காரணம் என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கும் ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக இருந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருந்தாங்க. முகதாட்சனை பற்றி பேசவே மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு உபதேசம் செஞ்சாங்க. என்ன உபதேசம் தெரியுமா? உமரே, அமீரில் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு நான் சில விஷயத்தை சொல்கிறேன், இதை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யாருக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் இந்த சத்திய கொள்கையை விட்டு நீங்கள் சத்திய கொள்கையை நீங்கள் மாற்றி இது பண்ணிடக்கூடாது. ஹக்க சரியானதாக இருக்கணும். உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் அல்லது விரோதியாக இருந்தாலும் ஹக்க மட்டுமே என்ன செய்யணும், நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன ஆச்சரியம்னா, யாரும் உமர் ரலியல்லாஹுட்ட போயிட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன செய்வாங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் இருந்துச்சு. அந்த சூழல்ல அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ்வுக்காக வேண்டி
எனக்கே இப்படி ஒரு உபதேசம் செஞ்சாங்க. அப்போ அவர் வந்து மனிதர்களுக்காக வேண்டி ஆளுக்காக வேண்டி பேசக்கூடிய ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடவடிக்கை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதாக அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்துச்சு. அதனால சயீத் பின் ஆமிர உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு, சயீத், ஹிம்ஸ் பகுதிக்கு நீங்க பொறுப்பாளராக நீங்க போய் ஆகணும் அப்படின்னாங்க. சயீத் பின் ஆமிர், அமீர் முஃமினீன் அவங்கள, இந்த துனியாவினுடைய விஷயத்துக்கு மட்டும் என்னைய வந்து பொறுப்பேற்க சொல்லாதீங்க, இந்த சுமையை வந்து என் தலையில சுமத்துறாதீங்க, அது என்னால் முடியாதுன்றாங்க. உமர் ரலியல்லாஹு கோவம் வந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு சயீத் பின் ஆமிரை பார்த்து கேட்டாங்க, ஒரு கவர்னர் பொறுப்புக்கு நீங்க போக மாட்டீங்க, அது ஒரு பெரிய சுமன்னு சொல்றீங்களே, இவ்வளவு பெரிய பொறுப்பை என் தலையில மட்டும் நீங்க சுமத்திட்டீங்களே, அப்ப எனக்கு உங்களுடைய சகோதரனுக்கு நீங்க உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சயீத் பின் ஆமிர், சரி நான் அங்கே போறேன், ஹிம்ஸுக்கு போறேன், பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பந்தான் அவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு புது தம்பதியாகவும் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, ஹிம்ஸுக்கு போகக்கூடிய மனிதர் சும்மா போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்ப முடியுமா? புது ஒரு ஊருக்கு போறாங்க, கொஞ்சம் காசு பணத்தை கொடுத்து வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் அது இதுன்னு வாங்குறதுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பணும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் காசு பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. ஹிம்ஸுக்கு போறாங்க. யாரு? சயீத் ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவியும் அப்படி போறாங்க. போனா அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குறாங்க. வாங்கிட்டும் கொஞ்சம் காசு பணம்லாம் மிச்சம் இருக்குது. தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, வீட்டுக்கு தேவையான பண்ட பலாத்திரம்லாம் வாங்கியாச்சு, கொஞ்சம் காசு மிச்சம் இருக்குது, இதை நான் வந்து ஒரு வர்த்தகத்தில் போடலான்னு நினைக்கிறேன், ஒரு வியாபாரத்தில் போடலான்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த வியாபாரம் நமக்கு அதிகமான லாபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும், அந்த வியாபாரத்தை நான் போட்டுடுறேன் அப்படின்றாங்க. உடனே அந்த மனைவி சொல்கிறாங்க, இல்லைங்க வியாபாரத்திலலாம் போடாதீங்க, அதெல்லாம் வரும் வராமல் போகும், யாராச்சும் ஏமாத்திடுவாங்க, இன்னும் சில ஜாமான்கள்லாம் வந்து வீட்டுக்கு வாங்கி போட்டுருங்க. இல்லை, யார் நமக்கு இந்த வியாபாரத்திற்கு பொறுப்பு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்டையே இதனுடைய நட்டம் லாபம் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பை கொடுத்துருவேன், நமக்கு ஒரு நஷ்டமும் ஆகாது, அந்த மாதிரி ஒரு வியாபாரத்தில் இந்த காசை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து மிச்சம் இருக்கக்கூடிய காசு பணத்தை எல்லாத்தையும் தேவையுடையவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. மனைவி கேட்டாங்க, சரி எல்லா காசு பணத்தையும் என்ன செஞ்சா வியாபாரத்தில் போட்டுட்டேன், நல்ல அருமையான ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே கழியுது. கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கு பின்னாடி சயீத் பின் ஆமிருடைய வீட்டுக்கு அவங்களுடைய சொந்த பந்தங்கள், ஆமீருடைய சொந்தமோ அல்லது அவங்க மனைவியினுடைய சொந்த பந்தங்களோ வராங்க. வந்தால் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது சயீதுடைய மனைவி சொல்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் பணம் மிச்சம் இருந்துச்சு, அந்த மிச்சப்பட்ட பணத்தை என்னுடைய கணவர் ரொம்ப அழகான ஒரு வியாபாரத்தில் போட்டிருக்கிறாராம், அது நிறைய லாபம் தரக்கூடிய வியாபாரமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மக்கள்லாம் அப்படியே சிரிக்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரரா அவர் வியாபாரத்தில் போட்டிருக்கிறாரா அப்படின்னு சிரிக்கிறாங்க. கடைசியில் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் வியாபாரத்துலையும் போடல, ஒன்றும் போடல, அவர் மிச்சம் இருந்த காசை ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டாரு, நமக்கு இது போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு மிச்சத்தை ஃபுல்லாக வந்து என்ன செஞ்சுட்டாரு, தேவையுடைய மக்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் அப்படியே கழியுது. கழிஞ்சா ஹிம்ஸில் இருந்து ஒரு பகுதி, ஒரு மக்கள் எங்கே போகிறாங்க, மதீனாவுக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? அமீருல் முஃமினீனை பார்த்து நம்ம நாட்டினுடைய நிலவரங்கள் விஷயங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு போகிறாங்க. போனால் அமீருல் முஃமினீன் அவங்கள பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. பேசுகிறதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, உங்கள் நாட்டில் ஏழ்மைப்பட்ட மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, நம்ம ஹசானாவில் இருந்து நம்ம பைத்துல் மாலில் இருந்து கொஞ்சத்தை வந்து என்ன செய்கிறோம், கொடுத்து விட்றோம், தேவையுடைய மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு. அப்படியா, சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தேவையுடைய மக்கள், ஏழ்மைப்பட்ட மக்கள், அவங்களுடைய அந்த பேரை அப்படி லிஸ்ட்டை ரெடி பண்ணி வந்த அந்த குழு உமர் ரலியல்லாஹு கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு வாங்குறாங்க, வாங்கி படிக்கிறாங்க. படித்தா அதில் ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? சயீது அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. உமர் ரலியல்லாஹுக்கு பிடிபடுறது, என்ன யார் இந்த சயீது அப்படின்னு. நீங்கள் கவர்னராக அனுப்புனீங்கல்ல, அவர் தாங்க அவரு. கவர்னர்னா எவ்வளவு, அந்த அந்த நம்ம ஹிம்ஸுடைய பொறுப்பாளி. உமர் ரலியல்லாஹு அப்படியே அழுதுட்டாங்களாம், என்ன வாழ்க்கை இது, இப்படியும் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 1000 தீனார் இதை வந்து என்ன செய்யுங்க, சயீதுடைய கையில் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. வந்து அந்த குழுவிட்ட, அந்த குழுவும் வந்து நேராக ஹிம்ஸுக்கு போன உடனே அவங்கள பார்த்து, இந்தாங்க உமர் ரலியல்லாஹு அவங்கள சலாம் சொன்னாங்க, இந்த 1000 தீனாரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. அதை பார்த்த உடனே சயீத் பின் ஆமிர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே உள்ளக்கு இருந்த அவங்களுடைய மனைவி வந்து, என்னங்க ஆச்சு, ஹலீஃபா எதுவும் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
இல்லை, அதை விட பெரிய சோதனை. அதை விட பெரிய சோதனையா? என்ன சோதனைங்க? என்னுடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய ஒரு சோதனை என்னை தொட வந்திருக்குது அப்படின்னா எதுக்குங்க அதை வச்சிருக்கீங்க? துரத்தி அடிங்க அதை அப்படின்றாங்க. வந்த விஷயம் 1000 பொற்காசு வந்தது தெரியலை. அப்படியா? உடனே அதை துரத்தி அடிக்கிறேன்ட்டு அதையும் கூட என்ன செஞ்சாங்க? தேவையுடைய மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க? வாழ்கிறாங்க. இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போது தான் இவங்களை குறித்து ஒரு பிரத்யேகமான ஒரு 4 குற்றச்சாட்டுகள் யார்கிட்ட போகுது? அமீர் மீன் அவங்களே வராங்க. உமர் அலி அல்லாவே ஹிம்ஸுக்கு வரும்போது இவங்களை குறித்து ஒரு 4 குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்கள் எங்கள் நாட்டுக்கு அமீரா, இவர் சாயிதை அனுப்புனீங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமாங்க? கரெக்டாக அந்த உச்சி நேரத்துக்கு தான் என்ன செய்கிறாரு? வரவே செய்கிறார். எதுங்க? அலுவலகத்துக்கு. இவரை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா காலைல 7 மணி 8 மணி அந்த மாதிரிலாம் இல்லை. எப்பவுமே எந்த சைத்து தான் வராரு? உச்சி சாயக்கூடிய அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறாரு? ஒரு 11 மணி, நம்ம கணக்குப்படி ஒரு 11 மணி 11 மணி அந்த சமயத்துக்கு தான் வராரு. என்னன்னு கேளுங்க அப்படி. உமர் அலியில் கேட்டாங்க, என்னங்க இப்படி ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் உமர் அலியில் ஒரு கவலை வேற. இந்த சயீது மேலே நம்ம எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறோம், இந்த மக்கள் என்னன்னா இப்படி சொல்கிறாங்களே, இருந்தாலும் விசாரிக்கணும்ல. சாயிதிட்ட கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு. சயீத் அலி அல்லா சொன்னாங்க, இந்த விஷயத்த சொல்லக்கூடாதான், இருந்தாலும் என் மேலே குற்றம் சாட்டப்பட்டுடுச்சு அப்படின்றதுக்காக வேண்டி சொல்கிறேன். அமீருல் முஃமினீன் அவங்களே, என் வீட்டில் வேலை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையாட்களும் கிடையாது. என் வீட்டு வேலையை, என்னுடைய வேலையை, என்னுடைய மனைவினுடைய வேலையை, வீட்டினுடைய வேலையை எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு நான் தான் வரணும். எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு இந்த நேரம் ஆயிடுது அப்படின்னாங்க. மனசுக்கு அப்போ தான் நிம்மதி வருது உமர் அலியாக்கு. ஆமாம், அவர் வேலையை முடிச்சா தானே அலுவலகத்துக்கு வர முடியும். அடுத்து 2வது குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க, இவரை பகல் நேரத்தில் தாங்க பார்க்க முடியுது, நைட் நேரத்தில் பார்க்கவே முடியலை. நம்ம நாட்டினுடைய ஆட்சியாளர் நைட் நேரத்தில் எங்கேயும் போகிறதில்ல அவங்க சொன்னாங்க. அப்பவும் சொன்னாங்க சயீத் அலி எல்லாம். இதையும் கூட என்னுடைய மனசு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுக்காக வேண்டி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பகல் நேரத்தை இந்த மக்களுக்காக வேண்டி நான் செலவழிக்கிறேன், இரவு நேரத்தை என்னுடைய ரப்புக்காக வேண்டி வணக்க வழிபாடுகள் நான் செலவழிக்கிறேன். அதனால இரவு நேரங்களை என்னால் இந்த மக்களை சந்திக்க முடியல அப்படின்னாங்க. 3வது ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, மாசத்துல ஒரு நாள் இவரை பார்க்கறதே முடியலை, ஒரு லீவு மாதிரி எடுத்துடுறாரு அப்படின்னு. அதுக்கு சொன்னாங்க, என்னுடைய எல்லா வீட்டு வேலைகளையும், குறிப்பாக இந்த துணியை அலசி காய போட்டு மற்ற என்னுடைய முக்கியமான வேலைகளை மாசத்துல ஒரு நாள் தான் ஒதுக்கி என்னால் செய்ய முடியுது. அதனால அந்த ஒரு நாள் என்ன செய்ய முடியல, என்னால் அலுவலகத்துக்கு வர முடியல அப்படின்னாங்க. 4வதா சொன்னாங்க, இவர் பேசிக்கிட்டே இருப்பாருங்க. பேசிக்கிட்டே இருந்தா திடீர்னு எங்கேயோ போயிடுறாரு, இப்படியே இருக்கிறாரு, என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் பண்ணிடுறாரு. கேட்டாங்க, என்னங்க ஆகுது உங்களுக்கு, திடீர்னு இப்படி ஆயிடுறீங்களாமா அப்படின்னு. இல்லை, நான் அந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரே ஒன்று தான். என்ன? இந்த ஹுபைபின் அதி ஒரு துவா ஒன்று செஞ்சாரு. அந்த துவாவையும் அந்த ஹுபைபினுடைய அந்த மரண நேரத்தையும் நினைத்து பார்க்கும் பொழுது நான் என்னையே அறியாம நம்மளா இப்படி இருக்கிறோமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். உமர் அலியில என்ன துவா செஞ்சாங்க? அப்போதான் சொல்றாங்க, யாரு? சயீத் பின் ஆமீர் சொல்றாங்க, அவங்க மரணிக்கும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை எல்லாம் பார்த்து அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம அஹ்சிஹும் அததா வக்துல்ஹும் பததா வலா துபக்கி மின்ஹும் அஹதா. யா அல்லாஹ், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் நீ கணக்கிட்டுக்கோ, யாரையும் நீ விட்டுறாத, எல்லாத்தையும் பழி தீர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையேந்துறாங்க. அந்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆளா இருந்தேன். அல்லாஹுடைய சாபம் எனக்கு வந்துருமோ அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மனிதருடைய மரணம் இன்னொரு மனிதருக்கு எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை ஏற்படுச்சு பார்த்தீங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன அந்த வாசகத்தை பார்த்தீங்க, இந்த துனியா உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். யார் இந்த துனியாவில் ஏமாறலையோ அந்த மனிதருடைய வாழ்க்கை மற்ற மனிதர்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். வாழ்க்கை மட்டும் பாடமா இருக்காதுங்க, அந்த மனிதருடைய மரணமும் கூட ஒரு பாடமாக இருக்கும். யாரை போல? ஹுபைப் இப்னு அதியை போல. அந்த நல்லவருடைய மரணம் எப்படி இன்னொரு மனிதருக்கு ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி, மனமாற்றத்தை மட்டுமல்ல நல்ல வாழ்வுக்கு அடித்தளமாக ஆணுச்சு. இந்த வரலாற்றை எல்லாம் நம்ம கேட்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இபரத்தல் லிஉலில் அல்பாப். வரலாறு என்பது படிப்பினை பெறுவதற்கு, அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை ஏனோ தானோன்னு சொல்லிட்டு வாழாம, எதுக்கு வாழ்றோம் அப்படின்னு சொல்லி தெரியாம வாழாம அல்லாஹுக்காக வேண்டி வாழ வேண்டும். நமது வாழ்க்கை மற்ற மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நம்முடைய மரணம் மற்ற மனிதர்களுக்கு ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரணமாக என்ன செய்யணும், இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் மரணிக்கிறாங்க.
ஆனால் ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய மரணம் நம்முடைய மனசை கொஞ்சம் உழுக்குதா இல்லையா? என்னடா இது நல்ல மனுஷன் போயிட்டாரே, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா இந்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் எவ்வளோ நன்மை கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு சில பேருடைய மரணம் மட்டும்தான் இருக்கும், எல்லாருடைய மரணமும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு மரணமாக, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையாக நமது வாழ்க்கை இருந்தாதான் நாளை மறுமையில அந்த வாழ்க்கை நமக்கு சுபிட்சமாக இருக்கும். ஆகையினால இந்த வரலாற்றில் ஹுபைப் இப்னுல் அதீயினுடைய மரணமும் வாழ்வும் எவ்வளவு அழகான ஒரு படிப்பினையாக இருக்குதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையும் மற்ற மனிதர்களுக்கு ஒரு படிப்பினையாக ஆக வேண்டும் என்றால் இந்த துனியாவினுடைய மோகத்துல நம்ம மயங்கிடக்கூடாது, இந்த துனியாவில் நம்ம ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்வதை போல இந்த துனியாவில் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். நாமெல்லாம் மறுமைக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள், மறுமைக்காக வேண்டியே வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நாளினுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.